பெத்த தாயே தன்னோட மகனை அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த தாய் வேற யாரும் இல்ல, இப்ப நீங்க பாக்குறீங்களா அந்த போலீஸ் கூட்டு வர நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மா. இந்த ஒரு சம்பவம் மதுரையில நடந்திருக்கு. மதுரை மாவட்டம் வரிச்சியூர்ல மேட்டுப்பட்டியை சேர்ந்த ஐயம்மா அந்த அம்மா வேற யாரும் இல்ல, இப்ப நீங்க பாக்குற இந்த அம்மா தான். இவங்களோட மகன் ராஜாவோட தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆன மனைவியை பிரிஞ்சு அம்மாவோட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவோட மையன் தினமும் குடிச்சிட்டு வந்து நைட்ல தகராறு பண்ற வழக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, அதே மாதிரியே குடிச்சிட்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவோட தகராறு பண்ணிட்டு அந்த அம்மாட்ட தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்ணியிருந்திருக்கேன். ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த ஐயம்மாள் இவன் இனிமே உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தோண்டி இருந்த குழியிலேயே புதைச்சிட்டு அந்த புதைச்ச இடத்துக்கு மேல விறகெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. உயிரோட இருக்கானா செத்துட்டானா அப்படின்ற தேடுதல் வேட்டையில இருக்கும்போது விசாரணை தீவிரமா போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மாவே முன் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மகனை கொன்னு புதைச்ச இடத்துல தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பண்ண போறதா சொல்றாங்க. இப்ப போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கொலை பண்ணதா சொல்ற காரணங்கள் உண்மைதானா அப்படின்ற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், எதுக்குமே கொலை தீர்வாகாது. இருந்தாலும் இந்த அம்மா சொல்ற காரணம் உண்மை அப்படின்ற பட்சத்துல குடிச்சிட்டு அந்த நாய் பெத்த அம்மா கூட தெரியாம மிருகமா மாறி இருக்கான் பாருங்க.